மண்ணு பாருங்க, இதுல க்ரோ பேக் இதுக்குள்ள மண்ணு போட்டுக்கணும். மண்ணு போட்டுட்டு செடி வச்சிட வேண்டியதான். ஆமா, இந்த இடத்துல வைப்போம், இந்த இடத்துல வைக்கணும், இந்த இடத்துல வைக்கணும். செடி மண்ணை ஃபுல் பண்ணிட்டு இந்த இடத்துல உள்ள வைக்கணும். அப்ப செடி வந்து பாருங்க இந்த கேப்ல நல்லா அடர்த்தியா வரும். அதனால இப்படி டிசைன் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ வந்து இதுல வந்து ஒரு இடத்துலயும் ஒரு செடி போட்டு. ஆமா, இது தக்காளி, கத்தரி, வெண்டை, மிளகாய் 4 விதமா வைக்கலாம். இது வந்து கிரீன்ஸ், இதுல வந்து கிரீன்ஸ் வச்சுக்கலாம். கீரை இதுல வந்து கீரை வச்சுக்கலாம். இது வந்து மேக்ஸிமம் வந்து கோகோபீட் தான் இதுல பயன்படுத்துறோம். இதுல வந்து வெர்மி கம்போஸ்ட் அண்ட் கோகோபீட் தான். ஏன்னா வெயிட் ஏற்ற முடியாது. இதை யூஸ் பண்றப்ப வந்து நீங்க வந்து இந்த நியூட்ரன் வந்து உங்க கிச்சன் வேஸ்டையே நீங்க வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறதா வந்து வெர்டிகல் ஃபார்மிங். இது வந்து மொட்டை மாடிக்கு வர்றது. இதுல என்ன அட்வான்டேஜ்னு கேட்டீங்க அப்படின்னா பாருங்க, கீழே வந்து 5x5 ஸ்கொயர் ஃபீட்ல இதுல வந்து 47 செடி வளர்த்தலாம். இது வந்து உலகத்திலேயே வந்து ஸ்டிச்சிங்கே இல்லாத க்ரோ பேக். இது வந்து ஒரு பிளைன் ஷீட்டு. இதை தான் இப்படி வச்சிருக்கோம். பாருங்க 4 செடி இதில் வச்சுக்கிற மாதிரி வச்சிருக்கோம். இது ஒரு பிளைன் ஷீட்டு. இப்படி தான் பாருங்க 3 அடுக்கு இருக்குது. இதில் வந்து மொத்தம் 48 செடி வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான இடமே வந்து மொத்தம் வந்து 5 அடிக்கு 5 அடி தான் மொட்டை மாடியில். 5 அடி கிட்டத்தட்ட 50 செடி இதில் வளர்த்தலாம். இதில் வந்து என்ன அட்வான்டேஜ்னு கேட்டிங்க அப்படின்னா இதில் வந்து எவ்வளோ தண்ணி விட்டாலும் கீழே வந்து லேண்ட் ஆகாது. அது மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காது. இது வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கு. அதனால் வந்து நீங்கள் வருஷம் முழுக்க உங்கள் கிச்சனில் வந்து தேவையான காய்கறி இருந்துகிட்டே இருக்கும். அது நஞ்சு இல்லாத காய்கறி. அதுக்காக டிசைன் பண்ணது தான் அது.